ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுல சில நுணுக்கங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேக் போர்ஷன் தைச்சி எடுத்துக்கலாம். பேக் போர்ஷன் தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் செட் பண்ணிக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க. இதுதான் ராங் சைடு. நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க. இந்த நல்ல பக்கத்து மேலே லைனிங்கை ப்ளேஸ் பண்ணுங்கள். மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங்கை ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்லைனில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. மெயின் ஃபேப்ரிக்கை கரெக்டாக இந்த மாதிரி லைனிங் துணி ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 இன்ச்சு மட்டும் இந்த அளவு நெக்லைன் நீங்கள் தைக்கிறீங்க இல்லையா, அந்த அளவு 1/4 இன்ச்சுக்கு விட்டுட்டு நீங்கள் தைங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது 1/4 இன்ச்சு தான் நம்ம விட்டுருக்கோம் நெக்லைன் தைக்கிறதுக்கு. இப்போது அந்த டேர்னிங் வர்ற இடத்துல இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ரவுண்ட் நெக்குக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த லைனிங்கை அப்படியே திருப்பி ராங் சைடு விட்டுருங்க. இப்போ மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் மேலே வந்துருச்சு. ராங் சைடு பக்கம் லைனிங் போயிடுச்சு. இப்போ ஃபுல்லாக பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ராங் சைடு லைனிங்கை திருப்பியாச்சு. நெக்லைனில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. பிகினர்ஸ் இந்த தையல் போடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னா நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. நான் ரவுண்ட் நெக் திருப்பும்போது எந்த மாதிரி திருப்புறேன் அப்படின்றத லிசன் பண்ணுங்கள். இப்போது மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு லாங் தையல் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்லைன் தைக்கும்போது குட்டி தையல் வச்சுருந்தோம். இப்போ லாங் தையல் செட் பண்ணிக்கலாம். இப்போது மெயின் ஃபேப்ரிக்கில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணியை கட் பண்ணி விட்டுருங்க. நெக்லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் அந்த அதாவது மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க. லைனிங் சைடு இல்லாமல் நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க. இப்போது 2 இன்ச்சு பீஸ் எடுத்துக்கோங்க. அதை 2ஆக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மார்ஜினுக்கு நம்ம 1/2 இன்ச்சு தானே லீவ் பண்ணியிருந்தோம். நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம மார்ஜினுக்கு 1/2 இன்ச், அதாவது ஃபோல்டிங்க்கு 1/2 இன்ச்சு மட்டும்தான் லீவ் பண்ணோம். அதுக்காக 2 இன்ச்சு பீஸை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க.
இப்போ ஒரு தையல் போட்டாச்சு. இதை இந்த சைடு திருப்பிட்டு மேலே படிமான தையல் போட்டுக்கோங்க. படிமான தையல் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. லைனிங் சைடு திருப்பிட்டு இந்த 1 இன்ச்சு பீஸை இந்த மாதிரி மடக்கிட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்றத நான் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக தெரியும். இந்த மாதிரி தைக்கிறதுனால உங்களுக்கு வெயிஸ்ட்டு பக்கத்தில் மேலே ப்ளவுஸ் வந்து ஏறிட்டே இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும். அதனால வெயிஸ்ட் ஏரியாவில் உங்களுக்கு ப்ளவுஸ் மேலே ஏறிட்டே போகாது. இதுக்கப்புறம் வந்து நம்ம டாட் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஷோல்டரோட சென்டர் போர்ஷனையும் அதுக்கு நேராக கீழே வெயிஸ்ட் ஏரியாவில் அதுக்கு நேராக இந்த மாதிரி வச்சு இப்படி எடுத்துக்கோங்க. பாட்டம் சைட்லேயும் சேமாக வச்சுக்கோங்க. ஷோல்டர் வந்து இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பண்ணிவிட்டு லெங்க்த்து நான் வந்து சும்மா அப்ராக்சிமேட்டாக நான் மார்க் பண்ணுவேன். பிகினர்ஸ்க்கு தெரியணும் அப்படின்னா 5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதை எடுத்து அதாவது சைடு வந்து சேமாக இருக்கணும். இந்த இடத்துல சேமாக இருக்கணும். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும். மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இதை இப்படி எடுத்துட்டு ஒரு டாட் தச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபோல்டிங்ஸ் எடுத்துகிட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போது நான் இந்த மாதிரி ஏன் தைச்சேன் அப்படின்னா சைடை சேமாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாட் வந்து ரெண்டு சைடுமே சேமாக வரும். இப்போ நீங்கள் நார்மலாக சும்மா எடுத்து நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா ஒன்று அந்த சைடு இருக்கும், இல்லைன்னா இந்த சைடு இருக்கும். இந்த டாட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஷோல்டருக்கு நேராக அப்படி இருக்கணும் அப்படின்னா நான் தைச்ச மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் தைச்சி பாருங்கள். இந்த மாதிரி அவுட்புட் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ பேக் போர்ஷன் வந்து தைச்சி முடிச்சாச்சு. ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் போர்ஷனுக்கும் சேம் மெத்தடு தான். மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க. ராங் சைடு கீழே போயிடணும். ரைட் சைடு பக்கம் லைனிங்கை ப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போது நெக்லைன் தைச்சி எடுத்துக்கலாம். நெக்லைன் தைக்கும்போது சின்ன தையல் வச்சுக்கோங்க. நெக்லைனில் தையல் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் எப்போவுமே நெக்லைனுக்கு 2 தையல் தான் போடுவேன். அப்போ தான் பிரியாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் நெக்லைனுக்கு மட்டும் 2 தையல் போடுவேன். இப்போது மெயின் ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடுங்க. கர்வ் வர்ற இடத்துல ட்ரிம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரிம் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக ட்ரிம் பண்ணக்கூடாது. க்ராஸாக தான் ட்ரிம் பண்ணணும். இப்போ இந்த லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு திருப்பிடுங்க. திருப்பினதுக்கப்புறம் நெக்லைனில் ஒரு தையல் போட்டுருங்க.
அப்படியே நீடில் வந்து ஃபேப்ரிக்கில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லாங் தையல் செட் பண்ணிட்டேன். லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போது மெயின் ஃபேப்ரிக்கில் எக்ஸ்ட்ராவாக உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீட்டாக நம்ம வந்து தச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இதே மாதிரியே அனதர் சைடு நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. 2 சைடுமே நம்ம நெக்லைன் தச்சு லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த சைடு தைக்கும்போது காமிச்சேன். இந்த சைடு வந்துட்டு நெக்லைன் தச்சு லைனிங் தைக்கிறது தானே, அதனால் அந்த சைடு காமிக்கல. ஆனால் டாட் தைக்கிறதுல வந்து நான் 2 சைடுமே நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம டாட் தச்சு எடுத்துக்கலாம். லைனிங் சைடு எடுத்துக்கோங்க. ஷோல்டரோட சென்டர் போர்ஷனும் மெயின் டாட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. கட்டிங் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கட்டிங் வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இந்த ஸ்டிச்சிங் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். இந்த மெயின் டாட் இருக்குல்ல, இந்த மெயின் டாட்டை இப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த மெயின் டாட்டுக்கு வந்து கீழே சேமாக இருக்கணும். மெயின் டாட் தைக்கும்போது ஷோல்டருக்கு சென்டர் போர்ஷனாக எடுத்துட்டு இந்த மாதிரி கீழே வச்சு பார்க்கும்போது சேமாக இருக்கணும். இப்போது ஹைட் வந்து 2.75 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த வித்து வந்து 1.25. இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் தைச்சிக்கோங்க. இப்போ நான் தையலை சின்ன தையலாக மாற்றிட்டேன். மெயின் டாட் தைச்சாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு டாட். செகண்ட் டாட் வந்து ஆர்ம் ஹோல் சைடில் வரும். நீங்கள் நார்மலாக இப்படி ப்ளவுஸை இப்படி போட்டுட்டு இப்படி நேராக பிடிச்சிங்கன்னாலே செகண்ட் டாட்டு ரொம்ப அழகாக வந்துடும். மெயின் டாட் தைச்சிட்டு செகண்ட் டாட் தைக்கும்போது இது சேமாக இருக்கணும். ஏற்றி இறக்கி இப்படி இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக இப்படி இருக்கக்கூடாது, இந்த மாதிரியும் இருக்கக்கூடாது, நேராக இருக்கணும். நார்மலாக இப்படி போட்டுட்டு இப்படி பிடிச்சிங்கன்னா சேமாக வந்துடும். இப்படி ஃபோல்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மெயின் டாட்லேருந்து 1.75 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மியாக இங்கேருந்து இப்படி ஸ்லாண்டிங்காக இப்படி வந்துடுங்க. தையலை இப்படி கொண்டு வந்துடுங்க. இங்கேருந்து 1/4 இன்ச்சுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். வரும்போது இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. செகண்ட் டாட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேர்ட் டாட் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு தேர்டு டாட்டு தைக்கிறதுக்கு ஹூக் சைடு போர்ஷனில் ஹாஃப் மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மெயின் டாட்டு செகண்ட் டாட் இருக்கு இல்லையா, அதுக்கு சென்டர் போர்ஷன் இந்த மாதிரி சென்டர் போர்ஷன் பிடிச்சிட்டு இதை ஃபோல்ட் பண்ணி இப்படி விட்டுருங்க. ப்ராப்பராக வந்துடும். இங்கேருந்து 1.75 இங்கே மார்க் பண்ணிவிட்டு ஸ்லாண்டிங்காக ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் டாட், செகண்ட் டாட், தேர்ட் டாட் மூணுமே தச்சு முடிச்சாச்சு. இப்போ ஃபைனல் அவுட்புட் பார்க்கலாம்.
இந்த 3 டாட்டுமே வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது தைக்கும்போது. மெயின் டாட், செகண்ட் டாட், இதுக்கு சென்டராக தேர்ட் டாட் வரணும். அப்போ தான் உங்களுக்கு கிராஸ் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். மெயின் டாட், செகண்ட் டாட்க்கு சென்டராக தேர்ட் டாட் வந்திருக்கு. அவுட்புட் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் தச்சு போட்டு பாருங்கள். அவுட்புட் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு பக்கம் தச்சாச்சு. நம்ம அனதர் சைடு இதே மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். சேம் மெத்தட் தான். ஷோல்டருக்கு சென்டராக மெயின் டாட்டோட வித்து நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதை ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற சைடு இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு 1.75 வித்து வச்சுக்கோங்க. சாரி 1.25 மார்க் பண்ணிடுங்க. இதோட ஹைட் வந்து 2.75. ஸ்லாண்டிங்காக ஒரு தையல் போட்டுருங்க. செகண்ட் டாட் தைக்கிறதுக்கு நார்மலாக இப்படி ஃபேப்ரிக்கை லே பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டு வரும். அதை கரெக்டாக இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த சைடு சேமாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மெயின் டாட்லேருந்து 1.75 மார்க் பண்ணிக்கோங்க. கால் இன்ச்சுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் தையல். வர வர ஸ்லாண்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடணும். தேர்ட் டாட் தைக்க போகிறோம். சேம் ப்ரொசீஜர். ஹூக் சைடு வந்து சென்டராக நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிட்டு மெயின் டாட்க்கும் செகண்ட் டாட்டுக்கும் சென்டராக எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மெயின் டாட்லேருந்து 1.75 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தையல் போட்டுக்கலாம். அவுட்புட் பார்க்கலாம். மெயின் டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் சென்டராக தேர்ட் டாட் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து சூப்பராக வந்திருக்கு. ரெண்டு பக்கமே உள்ளதை நான் காமிக்கிறேன். ரெண்டு பக்கம் வச்சு பார்க்கும்போது இந்த தேர்டு டாட் வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஒரே லைனில் இருக்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக தைச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ கிராஸ் அதாவது டாட் எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் யோக்பட்டி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். யோக்பட்டி தைக்கிறதுக்கு முன்னால் கொக்கி சைடை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. செப்பரேட்டாக எடுத்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு லைனிங்கை ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுங்க. அதாவது நான் ஃபோல்டிங்க்கு 1.5 இன்ச்சு கிட்ட நான் விட்டுருக்கேன். இந்த மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அங்கே ஒரு தையல் போட்டுக்கோங்க. நான் எதுக்கு இவ்வளோ ஃபோல்டிங் விட்டுருக்கேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு சைடு தைச்சாச்சு. இப்போ அனதர் சைடு தைக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் எடுத்துட்டு எண்டப்பா இருக்கிறது வந்து சைடு போர்ஷன் தானே, அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் ஆகுறது வந்து சைடு போர்ஷனாக இருக்கணும். இந்த மாதிரி வச்சு இங்கேயும் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, ஒரு தையல் போட்டுருங்க அதுக்கு மேலேயே. போட்டதுக்கப்புறம் லைனிங்கை எடுத்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கோட
ராங் சைடு இந்த மாதிரி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேப்ரிக்கை எடுத்து ஒரு ஃபோல்ட் பண்ணிடுங்க. எதுக்கு நான் இவ்வளோ ஃபேப்ரிக் விட்டேன் அப்படின்னா, இந்த சைடு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும், திக்காக இருக்கும். இந்த இடத்துல திக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து மேலே ஏறிட்டே வராது, ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். ஒரு தையல் போட்டுக்கோங்க. கீழேயும் ஒரு தையல் போட்டுருங்க. லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா மெயின் ஃபேப்ரிக்கை ட்ரிம் பண்ணிடுங்க. ஒரு சைடு தச்சு எடுத்தாச்சு, அனதர் சைடு இதே சேம் மெத்தடில் தச்சு எடுத்துக்கலாம். லைனிங்கை இந்த மாதிரி எடுத்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஒரு தையல் போட்டுக்கோங்க. லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா மெயின் ஃபேப்ரிக்கை ட்ரிம் பண்ணிடுங்க. ரெண்டு சைடுமே ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதை இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிடுங்க. இதனால் மெஷர்மெண்ட் எதுவுமே மாறாது. இந்த மாதிரி வச்சு பார்த்திங்கன்னா சேமாக இருக்கணும். இப்போ யோக் பட்டி பர்ஃபெக்டாக தைச்சு முடிச்சாச்சு. இந்த மாதிரி தைக்கிறதுனால இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், மேலே ஏறிட்டே வராது, ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு அந்த கிராஸ் போர்ஷனுமே எடுப்பாக தெரியும். ஒரு சில பேருக்கு இந்த இடத்துல திக்காக தைக்கிறது பிடிக்கும். அவங்களே கேட்டு இந்த இடத்துல வந்து யோக் பட்டி எங்களுக்கு திக்காக வேணும்னு கேட்பாங்க. ஒரு சில பேருக்கு பிடிக்காது. உங்களோட கஸ்டமரோட விஷயம் பொறுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கிராஸ் பீஸை எப்படி யோக் பட்டி கூட அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சைடு மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி, அதாவது எப்படி உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணணும் தெரியலைன்னா இதை நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கும். பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். நீங்கள் எப்போவுமே யோக் பட்டி தைக்கும்போது இப்படி ஜாயின் பண்ணும்போது கிராஸ் இப்படி கொஞ்சம் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். ஃபேப்ரிக் விட்டுட்டு தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். இப்படி தைச்சிட்டு இந்த மெயின் டாட்டை மேலே பார்த்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு தையல் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது அட்டாச் பண்ணினதுக்கப்புறம் இப்படி எடுத்துட்டு பிசிறு இருக்கு இல்லையா, அந்த பிசிறை யோக் பட்டியை பார்த்து இருக்கிற மாதிரி, அதாவது
கீழே பார்த்து இருக்கிற மாதிரி வச்சு இப்படி கையை வச்சு பிடிச்சிக்கோங்க. ஒரு கை உங்களோட அதாவது மெயின் ஃபேப்ரிக் சைடு இருக்கணும், இன்னொரு கை வந்து இந்த மாதிரி இருக்கணும். இப்படி பிடிச்சிட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அடியில் இந்த கை அடியில் இப்படி வச்சு எடுத்து விட்டு தைங்க. நான் கொஞ்சம் ஃபேப்ரிக் வந்து விட்டுட்டு தைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, இதுக்காக தான். உங்களுக்கு வந்து இந்த சைடு ஏற்று இறக்கு வித்தியாசம் இருக்கும். அதாவது க்ராஸ் பீஸை யோக் பட்டி கூட ஜாயின் பண்ணும்போது அந்த வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போது ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி வெட்டி விடுங்க. இப்படி கட் பண்ணி விடுறதுனால உங்களுக்கு இந்த சைடு வந்து லூஸ் விழாது, நெக்லைனில் வந்து லூஸ் விழாது. பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி அனதர் சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த சைடு நம்ம தைக்கும்போது இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் யோக் பட்டியை. அனதர் சைடு தைக்கும்போது இந்த மாதிரி, அதாவது எந்த சைடு வரும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு உள்ளதை வந்துக்கு ரைட் ஹேண்ட் சைடு உள்ள க்ராஸ் பீஸ்க்கு யோக் பட்டியை உங்களை ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு க்ராஸ் பீஸை ஆப்போசிட் சைடு போட்டுட்டு சேம் இந்த மாதிரி ஃபேப்ரிக் இருக்கிற மாதிரி வச்சு ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணும்போது இந்த மெயின் டாட்டை என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். வச்சு பிடிச்சிக்கோங்க. தச்சுட்டே வரும்போது யோக் பட்டியை எடுத்துருங்க. இதையும் எடுத்துட்டு இந்த மெயின் டாட் இருக்கு இல்லையா, அதை மேலே பார்த்து இருக்கிற மாதிரி, அதாவது மேலே பார்த்து இருக்கிற மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப்புக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ க்ராஸ் பீஸாக அதுக்கு மேலே போட்டுருங்க. கையை வச்சு பிடிச்சிக்கோங்க. இந்த இடத்துல யோக் பட்டியையும் போட்டுருங்க. இப்போ ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் ஆயிரும். இப்போது சேம் மெத்தடு தான். அந்த பிசர் வந்து யோக் பட்டியை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். அனதர் சைடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 சைடுமே ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். நெக்லைன் வந்து அகலமாக இல்லாமல் அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் ஷோல்டருமே வந்துட்டு இந்த இடத்துல ஏறி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வந்தால் நெக்லைனில் வந்து லூஸ் விழும். அதனால உங்களுக்கு நெக்லைன் கலண்டுட்டே வரும். அது இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஆம்ஹோல் சைடும் பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சு, க்ராஸ் பீஸும் பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சு. அதாவது 3 திங்ஸ் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். ஒன்று வந்து நெக்லைன் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் டாட் வந்து இந்த மாதிரி ஒரே லைனில் இருக்கணும். இந்த யோக் பட்டி ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி ப்ராப்பர் கர்வ் இருக்கணும். 2 கர்வுமே மீட் பண்ணணும். கீழேயும் எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு ஹூக் மாட்டும் போது 2மே சேமாக வரும், எந்த வித்தியாசமுமே இருக்காது. எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஐப்பட்டி ஹூக் பட்டி எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள, அதாவது இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதை எடுத்துக்கோங்க. இந்த சைடு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கொக்கி பட்டி வரும். கொக்கி பட்டி தைச்சி எடுத்துக்கலாம். கொக்கி பட்டி தைக்கும் போது மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு வச்சுக்கோங்க.
உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன். நார்மலா வந்துட்டு கொக்கிப்பட்டி, ஐப்பட்டி தைக்கும்போது மாற்றி மாற்றி தைச்சிருவாங்க. சென்னை சைடில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் வந்து ஐப்பட்டி வைப்பாங்க. ரைட் ஹேண்ட் சைடு ஹூக் பட்டி வைப்பாங்க. நார்மலாக ப்ளவுஸ் நீங்கள் தைக்கணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு கொக்கிப்பட்டி வைக்கணும். கொக்கிப்பட்டி வைக்கும்போது எப்போவுமே மெயின் ஃபேப்ரிக்கோட அதாவது நல்ல சைடு இருக்கணும். அதாவது ஐப்பட்டி தைக்கிறீங்க அப்படின்னா இந்த சைடு லைனிங் சைடு வச்சு அந்த பட்டியை அட்டாச் பண்ணணும். இதுதான் சின்ன ட்ரிக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குழப்பாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து கொக்கிப்பட்டி தான் தைக்க போகிறோம். அதனால மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் வச்சுக்கோங்க, லைனிங் சைடு கிடையாது. இந்த மாதிரி வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கீழேயும் ஃபோல்ட் பண்ணணும், மேலேயும் ஃபோல்ட் பண்ணணும். இந்த பீஸை இந்த மாதிரி திருப்பி விட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்போ லைனிங் சைடு திருப்பிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி, அதாவது லைனிங் பக்கம் ஃபுல்லாக வந்துடணும். கொக்கிப்பட்டி தைக்கும்போது இது ஃபுல்லாக லைனிங் பக்கம் கவர் ஆகிடணும். எப்படி தையல் போடுறேன்னு பாருங்கள். கொக்கிப்பட்டி வந்து நீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஐப்பட்டி தைச்சு எடுத்துக்கலாம். ஐப்பட்டி வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும். நார்மல் ப்ளவுஸ்க்கு லைனிங் சைடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீழே ஒரு ஃபோல்ட் பண்ணி லைனிங் சைடு ப்ளேஸ் பண்ணிடுங்க. சேம் 1/4 இன்ச்சு வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. இந்த 3rd டாட் இருக்கு இல்லையா, இது வந்து மேலே பார்த்து இருக்கணும். இங்கே ஒரு ஃபோல்டு. இப்படி எடுத்து வச்சுட்டு ஒரு படிமான தையல் போட்டுருங்க. இப்போது ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துருங்க, ரைட் சைடு எடுத்துருங்க. இப்படி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணி இன்னொரு ஃபோல்டு, அதாவது இந்த இதுக்கு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டோம் இல்லையா, அதுக்கு மேலேயே இப்படி வச்சிடணும். இது எப்போவுமே நான் வந்து ஐப்பட்டி கொஞ்சம் அகலமாக தான் வைப்பேன். ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போது 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுருங்க இப்படி வச்சு. இதுக்கப்புறம் ஐப்பட்டி எப்படி மிஷின்லேயே தைக்கிறத அதை நான் ரொம்ப நீட்டாக சொல்லித்தரேன். இப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம ஐப்பட்டி தைக்கும்போது வீப்பட்டி தைக்கும்போது உங்களுக்கு இந்த ஃபேப்ரிக் வந்து விலகாமல் இருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டே நம்ம இந்த மாதிரி ஒரு தையல் போடுறது. ஐப்பட்டி தைக்கிறதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது. நான் எப்போவுமே வீப்பட்டி எங்கே வேணால் அப்படி தைச்சிட மாட்டேன். இப்படி வச்சுட்டு அதாவது நெக்லைன் கிட்ட ஃபஸ்ட்டு ஒன் வரும். செகண்ட் அதாவது 3rd டாட் இருக்கு இல்லையா, அங்கே செகண்ட் ஹூக் வரும்.
தேர்டு ஹூக் எங்கே வரும் அப்படின்னா இந்த மாதிரி கர்வ் வருது இல்லையா, அங்கே தான் தேர்டு ஒன் வரும். அதுக்கப்புறம் யோக் பட்டி அந்த அகலம் இருக்குது இல்லையா, அங்கே மிச்சம் 2 கொக்கியை வச்சுக்கோங்க. அதாவது யோக் பட்டிக்கு சென்டர் போர்ஷன்லையும் யோக் பட்டி முடிய போகிற இடத்துலையும் இந்த மாதிரி நீங்கள் கொக்கி வச்சு நீங்கள் போட்டு பாருங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன தான் நீங்கள் க்ராஸ் சைடு வந்து அதாவது டாட் பிடிக்கிறது எவ்வளோ பர்ஃபெக்டாக தைச்சாலுமே இந்த கொக்கி தைக்கிறது கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு போடும்போது ப்ளவுஸ் போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்லைன்லேயும் எனக்கு ஏற்றிட்டு இல்லை, கீழேயும் ஏற்றி இறக்க வித்தியாசம் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. இப்படி தான் தைக்கணும். அதாவது கொக்கி இந்த மாதிரி இருக்கணும். அப்படி இந்த கொக்கி வைக்கிறதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. அதை நான் அனதர் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஐப்பட்டி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். எந்த இடத்துல நான் வந்து நீடில் அந்த ஃபேப்ரிக் மேலே ப்ளேஸ் பண்ணுறேன் அது எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த இடத்துல நீடில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்படி, அதாவது இந்த பட்டி வந்து உங்களை ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு டாட், மறுபடியும் நீடில் வந்து துணியில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்படி திருப்பிடுங்க. அனதர் ஒரு டாட். இப்போ மறுபடியும் நீடில் வந்து ஃபேப்ரிக்கில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்படி திருப்பிட்டு ஸ்ட்ரெயிட் தையல். இப்போ எகெயின் நம்ம ஃபஸ்ட்டு தைச்சோம் இல்லையா, அந்த மாதிரி மிச்ச 4ஐயும் தைச்சி எடுத்துக்கலாம். ஸ்லோவாக காமிக்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபைனலாக தைச்சு வெளியே எடுத்துருங்க. இப்போ நான் ஐப்பட்டி காமிக்கிறேன். எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா வி பட்டி. இப்படி தைக்கும்போது ஒரு சில பேர் வந்து எனக்கு வளையந்தான் வேணும், எனக்கு மிஷினில் தையல் வேணான்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து கிழிஞ்சிட்டே வந்துடும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் டாட் வச்சு தைக்கிறதுனால உங்களுக்கு மிஷினில் தைச்சாலுமே கிழியாது. இப்போது ஹூக் பட்டி ஐப்பட்டி தைச்சி முடிச்சாச்சு. ஸ்லீவ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவுக்குமே சேம் மெத்தட் தான். மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் எடுத்துகிட்டு லைனிங்கை நல்ல சைடு ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்படி திருப்பி வச்சுட்டு ஒரு படிமான தையல் போட்டுருங்க. இப்போ ஃபுல்லாக மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஒரு தையல் இங்கே போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி சேமாக அப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் வச்சு அட்டாச் பண்ணிடுங்க.
மெயின் ஃபேப்ரிக்கில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. இப்போது ரைட் சைடு எடுத்து பார்த்திங்கன்னா தையலே தெரியாமல் நீட்டாக இருக்கும். நீங்கள் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி அனதர் ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஸ்லீவையுமே தச்சு எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு பேக் சைடை இந்த மாதிரி ரைட் சைடு தெரிகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. லைனிங் சைடு அடியில் இருக்குது. ஃப்ரண்ட் போர்ஷனோட ரைட் சைடும் பேக் போர்ஷனோட ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்லைன் வந்து சேமாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுருங்க. another side இதே மாதிரி சேமாக வச்சுட்டு இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதை ட்ரிம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷோல்டர் ஃபாலிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்கு இல்லையா, பிசிர் இருக்கு இல்லையா, ஷோல்டர் ஜாயின் பண்ண பிசிரை வந்துட்டு நெக்லைன் பேக் சைடு நெக்லைனை ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு குட்டி தையல் போட்டுருங்க. இதனால் உங்களுக்கு வந்து முன்னால் நெக்லைன் வந்து இறங்கிட்டே இருக்காது, கரெக்டாக ஷோல்டரில் நிற்கும். இதே மாதிரி அனதர் சைடு, அதாவது ஷோல்டர் ஜாயின் பண்ண பிசிரை பேக் சைடு நெக்லைன் பார்த்து இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு குட்டியாக ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது வித்தியாசம் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஸ்லீவ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஷோல்டர் இதுதான் ஷோல்டர். இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ ஷோல்டர் வித்து வேணுமோ மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 2.5 வேணும், மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்துட்டு அதாவது ட்ரிம் பண்ணியிருக்கிறது மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஃப்ரண்ட் சைடு வந்து ட்ரிம் பண்ணி விட்டுருக்கோம், அதை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அது ஃப்ரண்ட் சைடு பார்த்து வரணும், அதை நீங்கள் வாட்ச் பண்ணணும். செகண்ட் வந்து இதுதான் ஸ்லீவோட சென்டர் போர்ஷன். ஸ்லீவோட ஹைட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதை இந்த மாதிரி வச்சுட்டு, அதாவது ஸ்லீவோட சென்டர் போர்ஷன் வந்து ஷோல்டரில் கரெக்டாக இப்படி ப்ளேஸ் ஆகிற மாதிரி வச்சு சென்டர்லேருந்து ஒரு தையல் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆர்ம் ஹோலும் ஸ்லீவும் சேமாக இருக்கணும். இந்த மாதிரி வச்சு வச்சு திருப்பி வச்சு இந்த தையலை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போது இந்த சைடை அட்டாச் பண்ண போகிறோம்.
இந்த சைடு ஒரு தையல் தானே வந்திருக்கு, அதனால் மறுபடியும் திருப்பி வச்சு 2வது தையல் போட்டுக்கோங்க. அடியில் துணி வந்து மடங்கிராமல் இருக்கிற மாதிரி எடுத்து கையை வச்சு எடுத்து விட்டு தைங்க. இப்போது ஸ்லீவோட சென்டர் போர்ஷன் வந்து ஷோல்டர் பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்லீவ் அட்டாச் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் சைடில் எந்த சுருக்கமும் கிடையாது, பேக் சைட்லேயும் கிடையாது. அந்த ஸ்லீவ் கர்வ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களும் தச்சு போட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் அனதர் சைடு நம்ம இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். அனதர் சைடும் ஸ்லீவ் கர்வை பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம சைடு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு 3 மெஷர்மெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவை. ஃபஸ்ட்டு வந்து ஹூக்ஸ், அதாவது ஐப்பட்டியோட அகலத்தையும் பேக் சைடு அகலத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பஸ்ட்டு சைஸ் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஸ்லீவோட வித்தையும் 5.75 வேணும் எனக்கு. இதை வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக. அதாவது ஸ்லீவோட அளவு, பஸ்ட்டு வித்து, வேஸ்ட் வித்து, இப்படி ஒரு தையல், அதாவது ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுருங்க. பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி இன்னும் 3 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு லாங் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஓவர்லாக்குக்கு பதிலாக இந்த தையல் போடுறேன். நான் உள்ள துணி வந்து 1.25லேருந்து 2 இன்ச் வரை விட்டுருக்கேன். இவங்களுக்கு உள்ளே வந்து தனியாக துணி கொஞ்சம் நிறைய வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கேன். இதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா உள்ள த்ரெட் எல்லாத்தையும் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் வந்து இந்த துணி பிரிஞ்சிட்டே வராது. அதனால் ஃபைனலாக ஒரு தையல் போட்டுருவேன். என்கிட்ட ஓவர்லாக் தையல் மிஷின் இல்லாதனால இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுருவேன். அனதர் சைடு இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. வேஸ்ட் அளவு, ட்ரிம் பண்ணியிருக்கிறது பஸ்ட் அளவு, ஸ்லீவோட வித் 5.75, 4 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிரித்து விட்டு நம்ம ப்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் ஆகாது.
ஃபைனலாக ஓவர்லாக் பதிலாக. இந்த மாதிரி நீங்கள் தையல் போடுறதுனால ஃபினிஷிங் லுக் வந்து நல்லாயிருக்கும், கஸ்டமருக்குமே ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்ட்ரா த்ரெட்டை வந்து மறக்காமல் ட்ரிம் பண்ணிக்கோங்க, அது இருந்தால் அவ்வளோவா நீட்டாக இருக்காது. இப்போது 2 சைடுமே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ப்ளவுஸை நேராக திருப்பி காமிக்கிறேன், அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைனிங் ப்ளவுஸ் அழகாக நீட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸ்லீவ் அவுட்லுக் பார்த்தீங்களா, ரொம்ப நீட்டாக இருக்கும் போடும்போது. இந்த ப்ளவுஸோட ரவுண்ட் ஷேப்புமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. அதுக்கப்புறம் கிராஸ் கட் வந்து அந்த பெல்ட்டோடு சேர்த்து பாருங்கள், யோக் பட்டியோட ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.